அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 149 பாயிண்ட்ஸு, ஃபின் நிஃப்டி ஒரு 170, சென்செக்ஸ் 482. ஸோ ஓவராலாக ஒரு பை சைடு க்ளோசிங் தான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்படி பை சைடு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து இஸ்ரேல் அண்ட் லெபனான் வந்து சீஸ்ஃபயர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் கொஞ்சம் சப்ளை ஜோன்லேயும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து காலையில் என்ன ட்விட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி ஈரான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து கைவிட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால நிறையா நல்ல செய்திகள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து பாசிட்டிவான மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வே கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேங்க்ஸுக்கு வந்து ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே ஒரு ஹைவேட்டேஜ் பேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஒரு 15 பேங்க்குக்கு வந்து அவங்க வந்து கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ரெக்கவரி இல்லை, நேற்றே கொஞ்சம் பை சைடு தான் இருந்தது, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பைக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த நியூஸ் மூலயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நாளைக்கு இருக்கு. 18th ஏப்ரல் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸுக்கெல்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ் பேங்க், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய அளவில் நெகட்டிவ் வந்து வராது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதோட இந்த இறக்குமதி தங்கத்தை வந்து இறக்குமதி, அதாவது தங்கம் வெள்ளியை வந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற பேங்க்ஸில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ் பேங்க்கும் வந்துடுது. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த 3 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாக் ஹிட் மேப் எப்படி இருக்குன்னா ஓவராலாக எல்லாமே கிரீன் தாங்க. அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் இந்த நியூஸ் மூலயமா நல்லா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.73%. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரான்ஸும் கிரீன்லாந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்படியாச்சும் ஓப்பன் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண வேணாம், அதான் எல்லாம் கொஞ்சம் சமாதானமாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களே, இன்னும் எதுக்கு இதை வந்து மூடி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்ற கண்ட்ரிஸ் வந்து இப்போ இன்வால்வ் ஆகுறதுல ரொம்ப வந்து தீவிரமாக வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்க இல்லைன்னா பரவாயில்ல, எங்கள் கப்பலை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா போதும், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறத போய் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கனால. ஸோ இப்போ வந்து சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கனால நீங்கள் வந்து கொஞ்சம் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸோ நமக்கு இந்த ரிலையன்ஸ், கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் வந்து மேலே வரும். ஏங்க மற்ற நாடுகள் இது பண்ணால் நம்மளுக்கு எப்படி ரிலையன்ஸ் மேலே வரும் அப்படின்னா, ஸோ ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆயில் சப்ளை வந்து கிடைச்சிரும். சப்ளை கிடைச்சா ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. சனி ஞாயிறு என்ன குண்டு தூக்கி போடுவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சீஸ்ஃபயர் நியூஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்னால பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் பரவாயில்ல. ஸோ மற்றபடி ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஸ்டீல் செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுத்துட்டு இருக்கு. அதாவது இந்தோனிவர், ஐடிசி, நெஸ்ஸில் ஐஎன்டி, இந்த இடம் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்கனால நல்லா ஒரு கிரீன் கலர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் மார்க்கெட் இப்போதைக்கு வந்து நிற்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு பை பண்ணி புட் ஆப்ஷன் சைடு செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3250 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2356 பாசிட்டிவ், டிக்ளைன் 831, அன்சேஞ்சுங்கிறது 93. கிட்டத்தட்ட நெகட்டிவாக பார்க்குறப்ப நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து ஒரு 4 மடங்கு இருக்கு. 52 வீக் ஹையில் இன்னும் 122 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதாவது 52 வீக் ஹையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் குறையவே இல்லை. ஒரு வாரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100க்கு மேலே இருக்கு. 52 வீக் லோவில் கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஓவராலாக புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பர் சர்க்கிளில் ஒரு 134, லோயர் சர்க்கிளில் 23 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படிங்க இருக்குது அப்படின்னா எஃப்எம்சிஜி நல்லா இருக்குங்க. எஃப்எம்சிஜிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஸ்டாக்ஸுக்கெல்லாம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மண்டேவும் தொடர்ந்து பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டாருக்கு இருக்குது. ஐடி செக்டார் தான் காலையிலேயே நேற்று வந்து விப்ரோ வந்து குவார்டர் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க, ஷேர்ஸை பைபேக் பண்ணிதான் சொல்லிட்டாங்க. காலையில் வந்துட்டு ப்ராஃபிட்டை பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் விப்ரோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக ஐடி செக்டார் மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ். மற்ற செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் இப்போ தான் கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டை தொடர்ந்து செல்லிங் அடித்து தள்ளிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 பையிங் வந்து தெரியுது எஃப்ஐஏல அங்கங்கே. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கோடி 3000 கோடியெல்லாம் கேஷ்ல பண்ணல, ஒரு 672, ஒரு 400, ஒரு 500 அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2000-3000 கோடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட பாசிட்டிவ் வந்து வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ், மாருதி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எம்என்டம், ஐடி செக்டார், சன் ஃபார்மா இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெட் கலர்ல வந்து இருக்கு. டாப் கெய்னர்ஸ்ல இந்துநிவல், நெஸ்ல் ஐஎன்டி, ஜேஎஸ்டபிள்யூ, பவர் கேட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்ல வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது விப்ரோ தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு விப்ரோல. ஹெச்டிஎஃப்சி லைஃப், சன் ஃபார்மா, ஹெச்சிஎல் டெக், எம்என்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படிங்க வரும் அப்படின்னா ஓவராலாக எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் வரதுக்கு தாங்க சான்சஸ் இருக்குது. பெரிய அளவுலலாம் என்ன சொல்கிறது அப்படின்னா லாஸஸ் காட்டுற மாதிரி கிடையாது. ஏன்னா நமக்கு எஃப்எம்சிஜி செக்டாரே ஓரளவு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சார்ட் வைஸ் பார்க்கலாம், டெக்னிக்கலாக பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நம்ம நேற்று வரைஞ்ச அதே தான். அதாவது பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 56,000 இந்த இடத்த 56,331 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 56,783 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸாக்டா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு 56,783க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஹைக்கும் மேலேயும், அதாவது எந்த ஹை அப்படின்னா இந்த ஜோன் 16th ஏப்ரல் 56,837க்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பிரேக் அவுட். இல்லை அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இந்த 56,837க்கு மேல ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பை வந்து கண்டினியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆன இடம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆன இடம் இது 56,331 நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணனால நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 56,331, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 56,837. இதுக்கும் மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பை சைடு வந்து கண்டினியூஷன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 24,418, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,245. ஸோ இவ்வளோ தூரம் வருமாங்கிறது தெரியல. பட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் மட்டும் 24,245, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,418. இதுக்கும் மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நல்ல ஒரு பை சைடு வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு வந்து நேற்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் நாம வந்து பார்த்துருந்தோம், சப்போர்ட் வந்து பார்த்துருந்தோம். அதாவது கேப் ஃபில்லிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்று. ஓகேங்களா, இந்த கேப் ஃபில்லிங்கை தான் நம்ம நேற்று வந்து சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தோம் 26,245. எக்ஸாக்டாக அந்த இடத்த டச் பண்ணிட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 26,605. ஸோ ஓவரால் நமக்கு 16th ஏப்ரல், அதாவது 16 ஏப்ரலோட ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு பை சைடு வந்து கண்டினியூஷன் ஆகிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் எல்லாம் நடக்கிறப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த மாதிரி தான் மண்டே வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 13,749. ஓகேங்களா, ஸோ 13,749 வந்தா ஸோ மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி தொடர்ந்து நமக்கு டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் மேபி பிரேக் அவுட்டும் பக்கத்தில் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன் டேல மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது
14,114. ஸோ இன்னுமே நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 14,114 தான் நமக்கு வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை அதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது நேற்று பிரேக் அவுட் ஆன இடம் தான். ஸோ நேற்று எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்ததோ ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான சப்போர்ட் ஜோன் 78,140. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 78,844. இந்த சப்போர்ட் வராதுங்க. மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 78,144 வந்தாலே ஸோ நமக்கு அகைன் வந்து ஒரு ரெக்கவரி வந்து பாசிபிள் எல்லாத்துலேயுமே, சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். இந்தியா விக்ஸ் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படி இருக்குன்னா பை சைட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்தியா விக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 17.17 வந்திருக்கு. ஸோ 16.10 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளார வந்துருவாங்க. மார்க்கெட் வந்து பயம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து காட்டுது. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 92.90 தான் ட்ரேட் ஆயிருக்கு. இன்னும் 94 கூட டச் பண்ணலை. அதாவது நமக்கு ஆக்சுவலி 15th ஏப்ரல் கொஞ்சம் வந்து வீக் ஆனது. ஸோ நேற்று இன்னைக்கும் பார்த்துங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து உள்ளார வந்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது என்ன சொல்றதுன்னா சப்ளை தான். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்துட்டு நமக்கு கீழே இறங்கியிருக்கு. இந்த ஜோனை பிரேக் அவுட் எடுத்து கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 5850. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் காலையில் மார்னிங் வீடியோவில் எந்த மாதிரி சொல்லியிருந்தேன், 8,726க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல மேலே க்ளோசிங் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண உடனே நம்ம கீழே இறங்கியிருக்கு. இந்த 8,432க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதோட செல் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8,194 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8,194ங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இல்லை நமக்கு இங்கேருந்து கீழே க்ளோஸ் வைக்காம கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் கூட இந்த 8,588 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தாங்க நிற்குது. எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. ஸோ இது கண்டினியூஷன் ஆனது அப்படின்னா 240 ஒரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸ் நமக்கு சப்ளை தானே கொடுத்துருக்கு. நேற்றே வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை கொடுத்துருக்கனால எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் செல் சைடு கன்ஃபர்மேஷன் தான். அது நம்ம காலையிலே பார்த்தது தான். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி நம்ம கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் இல்லை அகைன் 1,53,721 எல்லாம் ரீச் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கு மட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி சில்வர் கீழே க்ளோஸ் வைக்காம மேலே வந்துட்டு இருக்கு. 2,55,383ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. க்ரூட் ஆயில் சப்ளை கொடுத்துட்டு இருக்கு பேஸ்ட் ஆன் சீஸ்ஃபயர் நியூஸ். ஓகேங்களா? இந்த சீஸ்ஃபயர் அப்படியே ஒரு 2 நாள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த 2 நாள்ல வேற ஏதாவது சொதப்பிட்டு நான் மறுபடியும் கடற்படையில அங்க வந்து ஹார்மஸுக்கு பக்கத்துல கப்பற்படையை நிறுத்தியிருக்கேன், விமானப்படை நிறுத்தியிருக்கேன், எப்போ வேணா அவங்க வந்து ஈரானை வந்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் கொடுத்தாரு அப்படின்னா நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லெபனான் அண்ட் இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயர் வந்து கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக இவரும் அதுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இது 2 நாளில் கண்டினியூ ஆனது அப்படின்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எங்கேருந்து தெரியுங்களா ரெக்கவரி ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 22,200 24,450. ஸோ கம்மிங் டேஸில் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்தது, இதெல்லாம் நடந்தது அப்படின்னா கூடிய சீக்கிரம் நமக்கான ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன் தான் 26,342. ஸோ இந்த ஜோன் என்ன ஜோன்னு தெரியுதுங்களா? ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் கொடுத்திருந்தால, இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து நடக்கிறப்போ ஒரு பெரிய கேப் அப் வந்து ஓப்பனிங் ஆனது. அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது தான். கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட் இறங்கி இப்போ 1,500 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் 4,000 பாயிண்ட் இறங்கி இப்போ 2,000 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த ஜோன் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.